விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்றத்தினுடைய இன்றைய அமர்வின் போது வடமாகாணத்தின் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் உடனடியாக பாராளுமன்றத்தினுடைய இன்றைய அமர்விலிருந்து வெளியேற்றுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற நிலையியல் கட்டளைகளின் பிரகாரம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கான வாசிப்பு இன்றைய மூலாசனத்தில் அமர்ந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் வாசித்தார். இதற்கு முன்பும் ஊடகத்தில் அவருடைய கருத்துக்கள் பதிவிடுவது தொடர்பிலும் ஏற்கனவே சில இடைநிறுத்தல் செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்தன. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவருக்கு தடங்கள் ஏற்படுத்த முயன்ற போது பல தடவைகளில் எச்சரிக்கப்பட்டிருந்தார். பல தடவைகளில் பாராளுமன்றத்தினுடைய மூலாசனத்தில் அமர்ந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினரினுடைய எச்சரிக்கையை அவர் பெற்றுக்கொண்ட போதிலும் அவரை கட்டுப்படுத்த இயலவில்லை. அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினரும் சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க பாராளுமன்ற நிலையியல் கட்டளைகளின் பிரகாரம் குழப்பம் விளைவிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையினுடைய உச்சபட்ச விதிமுறைகள் மற்றும் அதனுடைய இணைந்த தண்டனைகள் தொடர்பில் தாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மூலாசனத்திலிருந்து உறுப்பினரிடம் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மூலாசனத்திலிருந்து உறுப்பினரின் விசேட அறிக்கை வாசிக்கப்பட்டது. பாராளுமன்ற நிலையியல் கட்டளைகளின் பிரகாரம் குழப்பகரமான சம்பவங்கள் ஏற்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் முதல் சந்தர்ப்பத்தில் அது தொடர்பில் எச்சரிக்கப்பட்டு பின்னர் பல தடவைகள் அவர் தொடர்ந்தும் எச்சரிக்கப்பட்ட நிலையில் அதனை செவிமடுக்காத காரணத்தினால் பாராளுமன்றத்தினுடைய சபையிலிருந்து வெளியேற்றப்படுவது தொடர்பான அந்த பாராளுமன்ற நிலையியல் கட்டளையின் ஷரத்தை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து படைக்கல சேவிதரின் உதவியுடன் இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் பாராளுமன்றத்திற்கு விவரிக்கப்பட்டது. அர்ஜுனா ஏற்கனவே இஸ்லாம் சம்பந்தமான பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்ததையும் சுட்டிக்காட்டிய சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிடப்படுகின்ற சட்டத்தரணியான அல்லது ஒரு செயற்பாட்டாளரான ஒரு பெண் தமது கட்சியுடன் தொடர்புடையவர் அல்ல என்றும் அது மாற்று கட்சிகளோடு தொடர்புடையவர் என்றும் எனவே சம்பவம் தொடர்பில் இனவாத கருத்துக்களோடு இணைத்து பேசுவதனை முற்றாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரித்திருந்தார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்திற்கு வந்த தினத்திலிருந்து இதுவரை பல குற்றச்சாட்டுகளுக்கும் சபை மீறல் நடவடிக்கைகளுக்கும் உட்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய இந்த தண்டனை அல்லது வெளியேற்றத்திற்கு முன்பதாக இன்னும் சில விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன. அதாவது முதல் சந்தர்ப்பத்தில் எச்சரிக்கப்பட்டு தற்காலிகமாக 14 நாட்கள் தடை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்த போதிலும் தற்போதைய நிலையில் இன்றைய சபை அமர்விலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றமை மிகப்பெரிய ஒரு பேசு பொருளை உருவாக்கிவிட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்ற போது சற்றே குழப்பகரமான நிலை காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய அமர்வின் போது நடந்து கொண்ட விதம் தொடர்பில் அரசாங்க தரப்பிலிருந்து பல அதிருப்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. இனவாத ரீதியான கருத்துக்களை முன்வைப்பதற்கும் அல்லது பாராளுமன்ற சம்பிரதாயங்களை மீறி குழப்பகரமான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதிக்க முடியாது என்று மூலாசனத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் இதன் போது தெளிவுபடுத்தினார். பாராளுமன்ற அலுவலரினுடைய உதவியோடு பாராளுமன்றத்தினுடைய ஷரத்துக்கள் தொடர்பில் இதன் போது விவரிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இது தொடர்பில் அவருடைய கருத்துக்களை இதுவரை பதிவிடவில்லை.